ஒரு லேடி டீச்சரை ஒருத்தன் 25 தடவை சுத்தியால டமா 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 அடிச்சு மூளை செதற அளவுக்கு சாவச்சிருக்கா. என்னடா சொல்ற? ஆமா, தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. எங்க? பெரம்பலூர் மாவட்டத்துல. அங்க வி கலத்தூர் வில்லேஜ் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகேவா? டேட் பாத்தீங்கன்னா 15 நவம்பர் 2023, நவம்பர் 15ஆம் தேதி 2023 அந்த டேட். ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சர், அவங்க பேரு தீபா. ஓகேவா? அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் பேரு பாலமுருகன். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அன்னைக்கு கரெக்டா திங்கக்கிழமை போய் HM ரூம்ல போய் அவங்க ஹெட் மாஸ்டர் ரூம்ல போயிட்டு அவங்களோட ப்ரொசீஜர்ல எல்லாம் சைன் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு கேட் எடுத்து கிளம்பினாங்க. அவ்வளவுதான், மறைஞ்சிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. ஓகேவா? ஆமா, எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்டும் சரி ஓகே, கரெக்டா ஸ்கூல் வந்து 5 மணிக்கு முடிஞ்சது. அவங்க ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. சரி ஓகே, வருவாங்க இன்னைக்கு வருவாங்க, ஐ மீன் 6 மணிக்கு வந்துருவாங்க, 7 மணிக்கு வந்துருவாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டு குழந்தைங்களும் அம்மா எங்க பொண்ணு வரவே இல்ல, ஸ்கூல்ல இருந்து வரலையான்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. திரும்ப அது அம்மா வந்துட்டு இருக்காங்க அவர் சொல்லி சும்மா பசங்களுக்கு போய் சொல்லி அவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. பசங்க 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, பசங்க கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. இவருக்கு ஒரு மாதிரி கலக்கமாவே இருந்தது. என்ன இது, எப்பவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு அதிகபட்சம், ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இத்தனையும் கார்ல வரவங்க எவ்வளவு நிமிஷம் வந்துருவாங்க? 15 மினிட்ஸ். ஓகேவா? அதிகபட்சம் டிராபிக் இருந்தா கூட 15 நிமிஷம் தான். இத்தனைக்கும் அது வில்லேஜ், அங்க டிராபிக் இருக்கட்டும் வாய்ப்பு கிடையாது. அவருக்கு 9 மணி ஆயிடுச்சு. ஒரு மனசுல ஒரு திக்குன்னு இருக்கு. எங்க ஒன்னும் மனைவி காணும். கால் பண்றாரு, ரிங் போயிட்டே இருக்கு, என்ன ஆன்சரும் இல்ல. ஓகேவா? கால் பண்ணிட்டே இருக்கு, ரிங் போயிட்டே இருக்கு, எந்த ஆன்சருமே இல்ல. நைட் ஃபுல்லா அந்த டென்ஷன்ல இருக்காரு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க ரிலேஷன்ஸ்ல இருப்பாங்க, அவங்க கால் பண்ணி கேட்கறாரு, இந்த மாதிரி அங்க தீபா வந்தாங்களா அப்படி சொல்லிட்டு. இல்ல யாரும் வரல, எங்க தீபாவும் வரல, யாரும் வரல அப்படி சொல்லிட்டு அவங்க ரிலேஷன்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் சும்மா தான் கால் பண்ண சொல்லிட்டு அவர் விடுச்சிட்டாரு. காலையில விடிஞ்சிருச்சு, மணி 8 மணி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எங்கப்பா அம்மா ஒன்னும் வரலையா அப்படின்னு. இல்ல வந்துருவாங்கம்மா, அம்மா ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, நான் வந்துருவாங்க, அம்மா கூப்பிட்டு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையா அவரு? அது இன்னும் அவங்க எங்கன்னா திடீர்னு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம அர்ஜென்ட் எங்க போயிருப்பாங்க. இல்லைன்னா ஸ்கூல்ல எல்லாம் இன்கேஸ் அவங்க ஸ்கூல் மத்த ஆபீசர், ஐ மீன் மத்த சார் இல்ல மத்த டீச்சர்ஸ் என்ன இறந்துட்டாங்கன்னா மொத்த டீமா கிளம்பி அவங்க வீட்டுல துக்கம் வச்சிருப்பாங்க. பாத்திருக்கியா? எல்லா ஸ்கூல்ல பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி சூழ்நிலை போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்கேஸ் என்ன எமர்ஜென்சி போயிட்டாங்க போல இருக்கு, அதனால சரி வெயிட் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு காலைல 8 மணி வரையும் வெயிட் பண்ணாரு. பசங்களையும் எல்லாம் கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டாரு. பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க. பசங்க வந்து வேற ஸ்கூல் படிக்கிறாங்க, இவங்க வேற ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா இருக்கும். சரி ஓகே, நம்ம ஸ்கூல்ல போய் விசாரிப்போம் சொல்லிட்டு ஸ்கூல் கரெக்டா 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். 9 மணிக்கு பிரேயர் சாங்லாம் முடிஞ்சிடும்ல. முடிஞ்சிட்டு ஹெட் மாஸ்டர் ரூம்ல போய் கேட்க போயிருக்காரு. எங்க சார் நீங்க வந்திருக்கீங்க, தீபா மேடம் எங்க சொல்லிட்டு ஸ்கூல்ல கேட்டிருக்காங்க. அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் இங்க வந்து கேட்கலான்னு பார்த்தா இவங்க நம்ம கிட்ட கேட்கறாங்க சொல்லிட்டு, இல்ல வீட்டுல தான் இருக்கா சொல்லிட்டு, அவரு உடம்பு சரியில்லை வர முடியலன்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. என்ன கேட்க முடியும் அங்க போயிட்டு, அவங்களுக்கு எந்த விஷயம் தெரியல. அதனால வந்துட்டு மறுபடியும் கால் பண்றாரு, ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்கவே இல்லை. எங்க போயிருப்பா, ரிங் போகுது, சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா போன் திருடு போயிடுச்சு, இல்ல ஏதோ ஒரு சம்திங் நடந்துச்சு இருக்கும். ரிங் போயிட்டே இருந்ததுன்னா எங்க எமர்ஜென்சில இருக்கா போல இருக்கு சொல்லிட்டு அவரும் அன்னைக்கு ஈவினிங் வெயிட் பண்றாரு. அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்துட்டு, எங்கப்பா அம்மா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லமா அம்மா வந்துட்டு இருக்காங்க, நம்ம இதே சொல்லிட்டு இருக்கப்பா அப்படி சொல்லிட்டு குழந்தைகளும் கேட்க ஆரம்பிச்சது. இவருக்கு சிறன பயம், ஸ்கூல்லயும் இல்ல, கால் பண்ணிட்டு இருக்கு, எடுக்கவே மாட்டா, என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 5:30 போல கால் பண்றாரு. போன் சுவிச் ஆஃப். ஓகேவா? போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டா நவம்பர் 15 சொன்னா, நவம்பர் 15 அன்னைக்கு இருந்து ட்ரை பண்றாரு. இது 2 days ஆயிடுச்சு. ஐ மீன் நவம்பர் 17 மார்னிங் வந்து ஓகே இதுக்கு மேல வெயிட் பண்ணா எதனா நடந்திருக்குமோ சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணாரு, ஸ்டேஷன் போறாரு, போலீஸ் ஸ்டேஷன். அவங்க வீட்டு பக்கத்துல ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த மாதிரி என் வைஃபை காணும் சார், இந்த ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு அவர், சரி ஓகே சார் நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் என்ன இது விசாரிக்கிறேன். போன் பண்ணீங்களா அப்படின்னு. போன் பண்ணேன் சார், நேற்று வரைக்கும் ரிங் போயிடுச்சு, சுவிச் ஆஃப் வருது, என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, கண்டுபிடிச்சு விடுங்க. சரி ஓகே சார், டவர் லொகேஷன் வச்சு கண்டுபிடிச்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அவங்க இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேப்பா? இவர் கம்ப்ளைண்ட் எழுதிட்டே இருக்காரு. சடனா ஒரு 2 மினிட்ஸ் டைம் இருக்கும். ஒரு லேடி எங்க ஹஸ்பண்ட் காணும், ஐ மீன் காயத்ரி அவங்க பேரு, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வெங்கடேஷ், எங்க ஹஸ்பண்ட் காணும் 2 நாளா காணும் அவரை அப்படி சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் அந்த ரைஸ் பண்றாங்க. சரி ஓகே மேடம் உட்காருங்க. ஒரு ஸ்டேஷன்னா கம்ப்ளைண்ட் நிறைய வரல, திருட்டு கேஸ் வரும், மொபைல் காணும் சொல்லி நிறைய வந்துட்டே இருப்பாங்க. இவரு பாலமுருகன் என்ன பண்ணாரு, ஓகே அவங்க யாரும் ஹஸ்பண்ட் காணும்ன்ற சில கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க, நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு இவர் அந்த கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்காரு, டைப் பண்ணிட்டே இருக்காரு. இவர் எழுதுறாரு, அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்லிட்டு அதே அட்ரஸ் எழுதுறாரு. அவங்க வைஃப் சொன்னல வெங்கடேசனும் அதே ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு சார், அவர் வந்து சயின்ஸ் டீச்சர், இவங்க வந்து மேக்ஸ் டீச்சர். ஒரே ஸ்கூல். ஆமா ஆமா, அந்த அவர் என்ன டீச்சர், சயின்ஸ் டீச்சரா? ஆமா, வெங்கடேஷ் வந்து சயின்ஸ் டீச்சர், பாலமுருகன் தீபான்றது வந்து மேக்ஸ் டீச்சர். ஓகே, 2 பேரும் ஒரே ஸ்கூல். ஓகேவா? கம்ப்ளைண்ட் லெட்டர் இன்ஸ்பெக்டர் எடுத்து படிக்கிறாரு. 2 பேரும் ஒரே ஸ்கூல், உங்க ஹஸ்பண்ட் இங்க வேலை செய்யறாரு, ஆமா அந்த ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க, நீங்க எங்க வைஃப் அங்க தான் இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு மாடுலேஷன் பேசுவாங்கல்ல, ஒருவேளை இது 2 ஓடி போயிருக்குங்களோ அந்த மாதிரி பேசுவாங்கல்ல, டவுட் வர அந்த மாதிரி யோசிச்சுட்டு ஒருவேளை இது ஓடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு வாய்தாவே பேசிட்டாரு போல. அப்போ வந்துட்டு பாலமுருகன் சொல்றாரு, சார் தப்பா பேசாதீங்க, என் வைஃப் பிசிக்கலி சேலஞ்சர் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னார். நடக்க முடியாது அவங்களால. ஓகேவா? அந்த ஹேண்டிகேப் கார் வந்துட்டு ஹேண்டிகேப் காருக்குன்னு ஒரு இது பண்ணிருப்பாங்கல்ல, கார் ஒரு செட் பண்ணிருப்பாங்க, ஒரு ஆக்சிலேட்டர் ஆட்டோமேட்டிக் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கார் அது ஒரு 800 கார். ஓகேவா? ஓகே சாரி சார், நான் என்ன இது விசாரிக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. உங்க ஹஸ்பண்டும் போன் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா ஒரு போன் எடுத்துட்டு போயிட்டா, ரிங் போச்சு, நேத்துல இருந்து கட் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க அதே சொல்றாங்க. ஓகே என்ன இது விசாரிப்போம். ஸ்கூல்ல வந்து விசாரிக்கிறாங்க. யார் இது, தீபா பத்தி விசாரிக்கிறாங்க, வெங்கடேஷன் பத்தி விசாரிக்கிறாங்க. தீபா வந்து என்னன்னா ஒன் வீடு விட்டா ஸ்கூல் விட்டா வீடு, அதை தவிர வேற எதுவும் அந்த இதுவும் கிடையாது. ஓகேவா? வெங்கடேஷன் பத்தி விசாரிக்கிறாங்க. அவரும் அதே மாதிரி ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூல், அந்த மாதிரி இருக்கிறாள், வேற எதுவுமே எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி சொல்லிட்டு கன்ஃபெஷன் அவங்க வைஃப் கொடுத்துட்டாங்க. தீபா பத்தி பாலமுருகன் சொல்லிட்டாரு, ஸ்கூல்லையும் அதே சொல்லிட்டாங்க. சரி எங்க போயிருப்பாங்க, சரி ஓகே நேத்து வரைக்கும் ரிங் போயிட்டு சொல்றாங்களே, டவர் லொகேஷன் கண்டுபிடிப்போம், அது போறாங்க, டவர் லொகேஷன் தேடி இது பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ் அப்புறம் கண்டுபிடிக்க முடியல.
ஓகேவா. அது எப்படின்னா மாறி மாறி காமிக்கே இருக்கு. இது ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரம்பலூர்ல இருந்துட்டு மதுரை காமிக்குது, மதுரை இருந்து தேனி, கம்பம், ஓகேவா, அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கு. அவங்க டேக் பண்ணிட்டே இருக்காங்க, ஐ மீன் சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு வேளை நீங்க இந்த ஏரியா மதுரையில போய் செக் பண்ணுங்க, ஒரு பேக்கப் டீம் அனுப்புறாங்க, ஓகேவா. மதுரை இல்ல சார், அங்க போயிருக்கு. அப்புறம் மாறி போயிட்டே இருக்கு. அது லாஸ்ட் எங்க போய் நிக்குதுன்னா கோயம்புத்தூர் உக்கடம் ஒரு கிராமம், ஓகேவா, பக்கத்துல கிராமம் கிராமத்து ஸ்டார்டிங்லேயே, ஓகேவா, உக்கடம் ஸ்டார்ட் ஆக போது அங்க நிக்குது அந்த கார். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, சார் இந்த கார் ஒரு 3 days இங்க நின்னுட்டு இருக்கு, ஓகேவா. மொத்தம் ஆல்ரெடி 2 days ஆயிடுச்சு அவங்க தீபா மிஸ் ஆகி. இப்ப 3 days, ஐ மீன் அப்பயே கம்ப்ளைண்ட் போயிருக்கு. சார் 3 days அந்த கார் நிக்குது, என்ன விசாரி பாருங்க, எதனாச்சும் இருக்க போகுது சொல்லிட்டு போய் அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்ப அங்க இருந்த ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காங்க, சார் இது மாதிரி ஒரு கார் ஒன்னு கிடைச்சிருக்கு, உங்க 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 ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கார் நம்பரும் இந்த கார் நம்பரும் சேமா இருக்கு, கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க, ஓகேவா. ஏன்னா தீபா கார் வச்சிருக்காங்கல்ல, அந்த கார் தான் அந்த கார் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாலமுருகன் நாம எங்க ஒய்ஃபோட காரா தான் இருக்கும், பிளாக் கலர் அந்த 800 கார் அப்படி சொல்லிருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த போலீஸ் கிளம்பி அங்க போனாங்க உக்கடம் கார் இருக்கிறதுக்கு. போய் கார் செக் பண்றாங்க. ஒரு 3 நாள் ஆன கார் எப்படி இருக்கும், ஒரு பால் அடிச்ச மாதிரி இருக்கும், ஓகேவா, டஸ்டா இதா இருக்கும். பின்னாடி டிக்கி ஓபன் பண்ணி பாக்குறாங்க, செம்ம ரத்தம், கார் ஃபுல்லா ரத்தமா இருக்கு, சரியான ரத்தமா இருக்கு. அந்த டிரைவர் சீட்ல இருந்து பின்னாடி பேக்ல ரத்தமா இருக்கு, இதுவா இருக்கு. டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு சுத்தி இருக்கு, ஓகேவா. சுத்தி 2 போன், யார் போன் பார்த்தா தீபாவோட போன், வெங்கடேஷ் போன், ஓகேவா. 2 போன், அப்புறம் தீபாவோட கொலுசு, அப்புறம் அவங்க கழுத்துல கம்பல் அது மட்டும் தான் இருக்கு, ஓகேவா. கம்பல் இருக்கு, இது இருக்கு. அப்புறம் தீபாவோட சின்ன அந்த கச்சிஃப் அது மட்டும் பின்னாடி அந்த டிக்கில இருக்கு, கார் டிக்கில. போலீஸ் வந்து என்ன ஆச்சு தீபா அங்க, வெங்கடேஷ் அங்க யாரும் அடிச்சு, அவங்க பல கோணத்துல விசாரிப்பாங்களா போலீஸ் வந்துட்டு. அப்ப இருக்கும்போது என்ன இருக்கும், 2 பேரும் என்ன மர்டர் பண்ணிட்டாங்களா, என்ன எதுவும் தெரியல அப்படி சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அப்போ சரி ஓகே 2 பேரும் இல்ல விசாரிப்போம் சொல்லிட்டு மோப்ப நாயெல்லாம் கூட்டு வந்துட்டாங்க, ஓகேவா. அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் திக் இந்த ஃபாரஸ்ட் மாதிரி தான், ஓகேவா. ஒரு 500 மீட்டர் திக் ஃபாரஸ்ட் மாதிரி. நாய் வந்துட்டு ஒரு 500 மீட்டர் வரைக்கும் மோப்ப முடிச்சு போச்சு, ஓகே, பின் தொடர்ந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வரைக்கும் 500 மீட்டர் தான் போக முடிஞ்சது நாயால, அதுக்கப்புறம் மோப்ப முடிக்க முடியல. சரி ஓகே நாங்க கண்டுபிடிக்கலாம் சார், என்னன்னு சொல்றேன் சொல்லிட்டு பேக்கப் டீம் அமைச்சு சர்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அது கரெக்டா ஒரு 1 month ஆயிடுச்சு, ஓகேவா. போலீஸ் வந்து விசாரிச்சுட்டே இருக்காங்க, டவர் லொகேஷன் இது பண்ணிட்டு எந்த டீட்டெயிலுமே கண்டுபிடிக்க முடியல, ஓகேவா. கார் மட்டும் இருக்கு, போனும் இருக்கு. இப்ப இன் கேஸ் வெங்கடேஷன் போன் இல்லனா தீபாவை வெங்கடேஷன் கொலை பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டாரு அப்படி சொல்லிட்டு ஒரு போலீஸ் அந்த கோணத்துல யோசிப்பாங்க, ஓகேவா. 2 பேர் போனும் ஒரே இடத்துல இருக்கு, அதனால 2 பேரும் மிஸ் ஆன மாதிரி தான் போலீஸ் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ட்விஸ்ட், ஓகேவா. வெங்கடேஷன் இது பண்ணிருக்கல, அவர் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. மறுபடியும் போலீஸ் வந்து இங்க வந்து விசாரிச்சிருக்காங்க கவர்மெண்ட் குள்ள. வெங்கடேஷன் எந்த மாதிரி கேரக்டர், தீபா அந்த மாதிரி கேரக்டர் மறுபடியும் விசாரிச்சிருக்காங்க. இல்ல அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பேசுவாங்க அப்படி சொல்லிருக்காங்க, ஓகேவா. அப்புறமா இந்த கேஸ் ஃபைன் பண்ண பிறகு சொல்றேன், அந்த வெங்கடேஷன் தான் மர்டர் இது பண்ணிருக்கான், ஓகேவா. தீபாவை ஏதோ அபியூஸ் பண்ணி இது பண்ணிருக்கான், ஓகேவா. அப்போ ஓகே வெங்கடேஷன் தான் பண்ணிருக்கான். சரி ஓகே வெங்கடேஷன் உக்கரம் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கு, ஓகேவா. கோயம்புத்தூர்ல இருந்து இருக்குன்னா நியரஸ்ட் ஸ்டேட் என்னன்னு பார்த்தா கேரளா, ஓகேவா. இன் கேஸ் போலீஸ் அந்த கோணத்துல யோசிக்கிறாங்க, வெங்கடேஷன் தான் பண்ணிருப்பான், ஏன்னா பிசிக்கலி சேலஞ்சர் அவங்க யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க, இவன் தான் மேலதான் இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லயும் ஒரு டவுட் ஆயிடுச்சு அவங்களுக்கு போலீஸ், சரியா. சரி ஓகே நம்ம அங்க உக்கரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல என்ன ஸ்டேட் இருக்கு, கேரளா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. சரி ஓகே நம்ம கேரளாக்கு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுவோம், இது போல வெங்கடேஷன் சொல்லிட்டு ஒரு போட்டோ எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க, ஓகேவா. போட்டோ ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்புறம் புதுசா இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டுக்குள்ள வந்தாங்க, நீங்க செக் பண்ணுங்க, எங்களுக்கு தகவல் கொடுங்க சொல்லிட்டு போலீஸ் இது பண்ணிட்டாங்க. இதுல என்ன ஒரு இதுனா வெங்கடேஷன் தான் மர்டர் பண்றாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேவா. போலீஸ் அதான் இது பண்ணிட்டாங்க. அது ஸ்டேட்மெண்ட்ல ஃபேர் ஸ்டேட்மெண்ட்ல வெங்கடேஷன் என்ன பண்ணிருக்கான், இவங்களை மர்டர் பண்ணிட்டு, ஓகேவா, தீபாவை மர்டர் பண்ணிட்டு கேரளாக்கு தப்பிச்சு போயிருக்கான். அவங்க போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி கேரளா தப்பிச்சு போயிருக்கான். கேரளால போயிட்டு எங்க ரூம் எடுக்கல, எந்த ஹோட்டல்ஸ்லயும் தங்கல, எங்க எதுவுமே தங்கல. என்ன பண்ணிருக்கான் அந்த வெங்கடேஷன், இந்த மாதிரி நம்ம ஹோட்டல்ல தங்கினாலும் சரி, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி, மொபைல் வச்சு ட்ராக் பண்ணிடுவாங்க தெரிஞ்சு, மொபைல் வேணும்னு அந்த கார்ல வச்சுட்டு போயிருக்கான், சரியா. அங்க போயிட்டு கேரளால போயிட்டு பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணி பிச்சைக்காரன் கூட பாத்துட்டு இருக்கான்டா, ஓகேவா. என்னடா சொல்ற? ஆமா போலீஸ் ஒரு படிச்சவன என்ன பண்ணுவாங்க, எப்படியும் கொலை பண்ணாலும் எப்படி என்ன சொகுசு ஹோட்டல்ல போயிட்டு ஹைட் ஆகிருப்பாங்க, இல்லைன்னா எங்கன்னா தனி ஒரு இதுல இது பண்ணிருப்பாங்க. ஆனா போலீஸால இதான் யூகிக்கவே முடியல. இவன் என்ன பண்ணிருக்கான், பிச்சைக்காரன் கூட படுத்து பிச்சைக்காரங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு பிச்சை எடுத்துட்டு அது கரெக்டா ஒரு 3-6 month வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்கானா அங்க கேரளாக்குள்ளேயே, ஓகேவா. பிச்சை எடுத்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் காசு எல்லாம் சேர்த்துட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னா அது போலீஸ் வந்து அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. சாப்பாடுல என்னடா பண்ண அப்படி கேட்டதுக்கு, சாப்பாடு வந்துட்டு நான் கோவில்ல பிரசாதம் போடுவாங்க, அன்னதானம் போடுவாங்களா, அங்க கேரளால எவ்வளவு கோயில் இருக்கு, அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஊர் வாழ்ந்துருக்காண்டா அந்த 6 month வரைக்கும். போலீஸும் எங்கெங்கே தேடுறாங்க. ஆனா பிச்சைக்காரன் எப்படி டவுட் பண்ணுவாங்க, ஓகேவா. எப்படி கொலை பண்ணிட்டு வந்தாலும் என்ன தெரியும், எவனை பிச்சை எடுத்துட்டு இருக்கான்பா அந்த கண்ணோட்டத்தை தான் பார்ப்பாங்க கேரளா போலீஸும், தெரியல, சரியா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கேரளால இருந்து ஒரு அமௌண்ட் இது பண்ணிட்டு சேர்த்துட்டு சென்னை வந்துட்டாரு. சென்னையில இங்க வந்து பிச்சைக்கார விஷயம், பிச்சைக்கார அந்த மறுபடியும் காசு சேர்க்கறது. இங்க நிறைய இடத்துல இந்த திருவான்மையூர் அங்கெல்லாம் பிச்சை எடுத்திருக்கான், ஓகேவா. அந்த இதுல பண்ணிருக்கான், சென்னை ஃபுல்லா பிச்சை எடுத்து காசு இது பண்ணிருக்கான். சரி ஓகே போலீஸ்க்கு வந்துட்டு சம டவுட் ஆயிட்டு இருக்கு. மறுபடியும் ஓகே வெங்கடேஷன் தீபா எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்கள லேடிஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வண்டியில கார்ல என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, கார்ல ரத்த கார்டு இருக்குல்ல, அந்த ரத்த கார்டு பிளட் சாம்பிள்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்காங்க. ஃபாரன்சிக் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வந்துட்டு தீபாவோட தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வெங்கடேஷன் இது கிடையாது, ஓகேவா. வெங்கடேஷன் பிளட் இருந்துச்சுன்னா ஓகே 2 பேரும் மர்டர் ஆயிட்டாங்கன்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, சரியா. தீபாவோட பிளட் இருந்து மட்டும் இருந்ததுனால சரி ஓகே வெங்கடேஷன் தான் கொலை பண்ணிருப்பான்னு ஒரு சந்தேகம் இதுலதான் விசாரிச்சாங்க. இவன் பாத்தீங்கன்னா பிச்சைக்கார வேஷம் போட்டு கேரளால போயிட்டு சுத்திட்டு இருக்கான். அப்புறம் ஓகே
ஃபுல் பார்வையும் வெங்கடேஷ் மேல திரும்பிச்சு போலீஸ்க்கு. சரியா? அப்ப போயிட்டு வெங்கடேஷோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேக்குறாங்க, வெங்கடேஷ் எப்படி, அவன் கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி ஓகே மச்சான் சொல்லிடலாம்டா, இதுக்கப்புறம் வேண்டாம். வெங்கடேஷன் வந்துட்டு ஒரு வீக்னஸ் தான், லேடிஸ் வீக்னஸ். ஓகேவா? கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரா, ப்ராஸ்டியூட் கூட போயிடுவார். ஓகே, இந்த மாதிரி வீக்னஸ் இருக்கு. இந்த மாதிரி வீக்னஸ் இருக்கு, கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்தாவே ப்ராஸ்டியூட் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இவன் ஏன் இந்த மாதிரி ஒரு ஓகே கொஞ்சம் அமௌண்ட் வீக்லி, ஓகேவா, வீக்லி இல்லைன்னா 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி போய் அவனும் அந்த கட்டாயத்துல அந்த மாதிரி இருக்கிற ஒரு மென்டாலிட்டி தான். அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அந்த துப்பு தொலைக்கு இது பண்ணிருக்காங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், கேரளா ஃபுல்லா அந்த ப்ராஸ்டியூட் ஏரியா எல்லாம் கொஞ்சம் இருக்கும்ல, எங்க ரோட்ல ப்ராஸ்டியூட் நடக்குது அந்த இடத்தையும் சரி சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டிலும் சென்னையிலயும் ப்ராஸ்டியூட் எங்க நடக்குது தெரிஞ்சு போலீஸும் இந்த மஃப்டில எல்லா இதுலயுமே செக் பண்ணிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட் இது பண்ணும்போது ஒரு லேடி கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கும்போது மாட்டிட்டாரு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சந்தேகத்துல எதுவும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப யாரும் போட்டோ மேட்ச் பண்ணதுல ரெகுலேஷன் சொல்லிட்டு போலீஸ் தெரிஞ்சு அப்ப அரெஸ்ட் பண்ணி போய் விசாரிச்சதுல சொல்றான் இது மாதிரி, சரி சொல்லு தீபா எங்க அப்படி சொல்லிக்கிட்டாங்க. தீபாவை நான் கொண்டுட்டேன் சார் அப்படி சொல்லிருக்கான். ஓகேவா? ஏன்டா கொன்ன, என்ன பிரச்சனை உங்களுக்கு, 2 பேரும் சொல்லுங்க அப்படின்னு. தீபா ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சர், நான் சயின்ஸ் டீச்சர். ஓகேவா? நாங்க 2 பேரும் பழகும்போது ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும் சார். நான் சொல்றேன் போலீஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும், நல்லா பேசி சீட் சாட் பண்ணுவாங்களே, போர் அடிக்கும் போதெல்லாம் பேசிட்டு இது பண்ணிட்டு பீரியட் கிளாஸ் பீரியட் இல்லைன்னா வந்து பேசுறது, அந்த சாட் ஓவரா இதாயிட்டு கொஞ்சம் அந்த செக்ஷுவலா கொஞ்சம் அந்த மாதிரி போயிடுச்சு அவங்க 2 பேருக்குள்ள. சரியா? செக்ஷுவலா இதனால அவங்க எல்லாமே இப்ப வெங்கடேஷன் வந்துட்டு அடிக்கடி காசு தேவைப்படுமா, அப்ப வந்து தீபா வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்களாம். 1000-2000 கிடையாது, லேக்ஸ் கணக்குல கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு செக்ஷுவலா கொஞ்சம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. இது மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டேன், நீ காசு கொடு தீபா அப்படி சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கிட்டு இருக்கான் போல காசு. இவர் காசு வாங்கி என்ன பண்ணுவாரு, ஷேர் மார்க்கெட்ல இது பண்ணுவாரு அவர். ஓகேவா? ஷேர் மார்க்கெட்ல இது பண்ணி காசு நான் கொடுத்துறேன் தீபா, நீங்க ஒரு 15 lakhs 10 lakhs கொடு, நான் பார்த்து நான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு டபுளா தரேன். ஓகேவா? இல்லனா உனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தரேன், இது கூட பண்ண மாட்டேன் சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்கிருக்கான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 35 lakhs கிட்ட போயிடுச்சு போல இருக்கு. ஓகேவா? இதுக்கு மேல காசு கொடுக்க முடியாது, சரி ஓகே லாஸ்டா ஒரே தடவை நீ இந்த ஒரு 5 lakhs மட்டும் கொடு, நம்ம பார்த்து நம்ம மிச்சம் மொத்தமா ஒரே இதை செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 lakhs கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேவா? 5 lakhs வாங்கி இது பண்ணிருக்கான். இல்ல என் ஹஸ்பண்ட் தெரிஞ்சிருச்சு எனக்கு காசு கொடு, சும்மா தீபா வந்துட்டு அவங்கள சும்மா கேட்டிருக்காங்க, என் காசை திருப்பி கொடுத்துரு என்கிட்ட, இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி நம்ம இல்லீகல் ரிலேஷன் இருக்கும், இதுவே தப்பு, அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீ காசும் திருப்பி தர மாட்டேற அப்படி சொல்லிட்டு அந்த வாக்குவாதம் இது பண்ணும்போது ரொம்ப சண்டை ஆயிட்டு 2 பேரும். ஓகேவா? என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல் அதே நவம்பர் ஃப்ரீ அன்னைக்கு அந்த கிளாஸ் 5 மணி முடிஞ்சு சொல்ல காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு இருக்கான். ஓகேவா? தீபா நீ போ, உனக்கு 40 lakhs உடனே இன்னைக்கே நான் செட்டில் பண்ணிடுறேன், நீ வா அப்படி சொல்லிட்டு ஒரு இந்த கார்டு. ஓகேவா? அது வந்து முருகன் குண்டின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா ஸ்கூல்ல இருந்து 14 கிலோமீட்டர் அந்த சைடு திக் ஃபாரஸ்ட் அது. அங்க போயிட்டு இல்ல என் ஃப்ரெண்டு வருவான், அவன் தான் காசு எடுத்துட்டு வரான், நீ வாங்கிட்டு எப்படி கிளம்பிடு அப்படி சொல்லி, நான் சீக்கிரம் நான் வீட்டுக்கு போகணும்டா, என் குழந்தைங்க வந்துருவாங்க, சாப்பாடு நான் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான், இவர் கையில அந்த கிளவுஸ் அந்த இதெல்லாம் மாட்டிட்டு சுத்தி எடுத்து செம்ம அடி தீபாவை தலையில. ஓகேவா? சரியான அடி அடிச்சு கிட்டத்தட்ட 20-25 அடி கிட்ட சொல்றான், 20-25 கிட்ட அடிச்சிருப்பேன் சார். மண்டை ஓடி சதிரிச்சு அந்த அளவுக்கு சாவடிச்சிருக்கான். ஓகேவா? சாவடிச்சுட்டு போன் தானே ட்ராக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனை நான் அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு இது பண்ணிருக்கான். ஓகேவா? போனை கார்லயே வச்சு சுத்தி இருந்திருக்காரு. என்ன பண்ணிருக்கான், எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல சார், அதனால அந்த கரெக்டா முருகன் குண்டில இருந்து அந்த இடத்து ஃபாரஸ்ட்ல இருந்து மதுரைக்கு போனேன், மதுரையில இருந்து தேனி கம்பம் பெட்ரோல் தீர்ற அளவுக்கு நான் சுத்திட்டே இருந்தேன், எங்க போயிட்டு தீபாவோட பாடியை நான் இது பண்ணி டிஸ்போஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா புதுக்கோட்டை ரூட்ல போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல 500 ஒரு பெட்ரோல் போட்டுட்டு, ஓகேவா, அங்க இருந்து கொஞ்சோண்டு பெட்ரோல் கேன்ல வாங்கிட்டேன். சரியா? கேன்ல வாங்கிட்டு புதுக்கோட்டை ரூட் கொஞ்சம் போன ஒரு ஆறு இருக்கும், அந்த ஆறு பேர் வந்துட்டு புசதுரை வெள்ளார் ரிவர்னு இருக்கு. புதுக்கோட்டை புசதுரை வெள்ளாறுன்னு சொல்லிட்டு புசதுரைன்னு ஊரு, அது வெள்ளாறுன்னு ஒரு ரிவர் இருக்கு. ரிவர் அந்த ஆத்தங்கரையில போயிட்டு தீபாவோட பாடியை வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டான். ஓகேவா? கொளுத்தும் போது என்ன பண்ணிருக்கான், ஃபுல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த சாம்பல் ஆகிற வரைக்கும் அங்க இருக்கிற அந்த காஞ்சி போன குச்சிலாம் இருக்கும்ல, ஆத்தங்கரையில அந்த கோரப்புல்லாம் வளர்ந்துருக்கும், காஞ்சி போன புல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் போட்டு கரெக்டா அந்த விடிய அந்த ஒரு சுடுகாட்டுல என்ன ப்ரொசீஜர் பண்ணி எரிப்பாங்களோ அந்த மாதிரி விடிய அது எலும்பு கரைஞ்சு போற அளவுக்கு எரிச்சிருக்கான். ஓகேவா? ஃபுல்லா எரிச்சிட்டு காரை எடுத்துன்னு வந்துட்டு இவர் அந்த உக்கடம் கிட்ட இருக்குல்ல, உக்கடம் அங்க இருந்து காரை விட்டுட்டாரு. ஓகேவா? காரை விட்டுட்டு அங்க இருந்து கொஞ்சம் நடந்து போயிட்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏறி கேரளா போயிட்டு அங்க பிச்சைக்காரங்க வேஷம் போட்டு அங்க கோவில் கட்டல பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்க பிச்சை எடுத்து அப்புறம் அங்க சென்னை கேட்ல வந்துட்டு இங்க ஒரு ப்ராஸ்டியூட் கூட பேசும்போது தான் நான் பிடிச்சிட்டேன் சார், இதுதான் நடந்தது, இதுதான் உண்மை அப்படி சொல்லியிருக்கான். என்ன மாதிரி கேரக்டர் அதுதான் ஒரு ஷேர் மார்க்கெட்ல நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன்ல இருந்துட்டு ஒரு பொண்ணோட லைஃபையும் கெடுத்துட்டான். அந்த பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்தி அதையும் கொண்டுட்டான், பொண்ணு எரிச்சிட்டு போய் பிச்சை எடுத்தான் பாத்தியா? அதுதான் அது எப்படி கண்டுபிடிக்க கூடாதுன்னு ஒரு எவ்வளவு எந்த ஒரு கொலைகாரனும் யோசிப்பானடா, அந்த மாதிரி எவனோ யோசிப்பானா, நம்மள பிடிக்க கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல தானே இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியா மாத்திட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு கில்ட்டில என்ன பண்ணுவாங்க, போலீஸ்ல போய் சரண வச்சிடணும். ஒரு இது இருக்கு தெரியுமா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஓகே, அதுக்கப்புறம் செகண்டா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்சது என்னன்னா, இதுல வெங்கடேஷனோட வைஃப் காயத்ரியும் சப்போர்ட்டா இவங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் தீபா கிட்ட காசு வாங்க சொல்லிருக்காங்க, ஷேர் மார்க்கெட்ல வாங்கி காசு வாங்கி இது பண்ணிக்கலாம், நம்ம கொஞ்சம் லைஃப்ல. அவங்களுக்கும் தெரியுமா புருஷன் இந்த மாதிரி தான்? ஆமா தெரியும் போல இருக்கு. ஓகேவா? அவங்க தான் அந்த ஐட்டம் அந்த ப்ராஸ்டியூட் கூட போவாங்கல்ல, அதெல்லாம் அவங்க தான் காசு கொடுத்து இது பண்ணி அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் டீப் அட்டாச்மெண்ட் இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்ட் ஒய்ஃபும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் லாஸ்ட் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா, அது அது என்ன எப்ப தெரிஞ்சு, என்ன மேடம் தெரிஞ்சிருக்கு, நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பாலமுருகனும் காயத்ரியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனான்னு சொன்னல, என் ஹஸ்பண்ட் காணும் சொல்லிட்டு. அது என்னன்னா, அவன் நல்லவன் தான் ப்ரூவ் பண்றதுக்காக என் ஹஸ்பண்ட் காணும் சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த தீபாவை கொல்ல போறோம்னு அவங்க தெரிஞ்சிருக்கு காயத்ரி. ஓகேவா, அதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியும். ஓகேவா, என் ஹஸ்பண்ட் காணும் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, 15 நவம்பர் 15 அன்னைக்கு தீபா காணும்ல, நவம்பர் 16 அன்னைக்கு எனக்கு மெடிக்கல் லீவ் போறேன் சொல்லிட்டு லீவ் லெட்டர் கொடுத்திருக்காரு. யார், வெங்கடேஷ் ஸ்கூல்ல. சூப்பர்ல. அதுதான் மொத்தமாவே ஒரு இதுல மாட்டிட்டாங்க. ஒய்ஃபுக்கும் தண்டனை. ஆமா, சரியான ப்ரீ பிளான். மாட்டக்கூடாதுன்னு தெரிஞ்சு அந்த ஒரு ரெக்கர் விஷம் போட்டா பாத்தியா, அதுதான் ஹைலைட். இது எந்த சினிமாலயும் வந்திருக்காது. அதான்டா, யோசிக்கவே முடியாத ஒரு கொலை பண்ணிட்டு போய் பிச்சைக்காரன் வேஷம் போட்டு. ஆனா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டு போய் பிச்சைக்காரன் வேஷம் காசி இதெல்லாம். ஓகேவா, இங்க கொலை பண்ணிட்டு காசியில போய் பிச்சை எடுப்பாங்க, சாமியாரா மாறிடுவாங்களா அங்க அப்படியே. ஆமா 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 கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா ஆமா ஆமா, தாடி எல்லாம் வளர்த்துட்டு இது பண்ண யாருக்கு தெரிய போகுது, அடையாளமே தெரியாது. அந்த மாதிரி இருந்துருவாங்களா, இங்க இருந்து மாட்டக்கூடாது அப்படின்றதுனால கொலை பண்ணிட்டு அங்க போய் ஓடி போய் ஒழிஞ்சுப்பாங்களா. இதுல என்ன ஒரு பியூட்டினா, எனக்கு ஒன்னும் தண்டனை கன்விக்டே ஆகல, இன்னும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படியாடா? ஆமா, இதெல்லாம் நினைக்கும் போது தான் வெறுப்பா இருக்கு. இதுல யார் பக்கம் தப்புன்னு சொல்றது யோசி. அதுதான் நல்ல குடும்பம் இருக்கும் போது இல்லீகல் அஃபர் வச்சு அந்த தீபா அவங்க மேல சொல்றதா, ஓகேவா, இல்ல யார் கடைப்பான்ட்டு மோப்பம் முடிச்சுட்டே தெரிஞ்சது இவனா சொல்றதா, இல்ல புருஷன் தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து விடுற மாதருக்கு பொண்டாடி, ஓகேவா, இத யாரும் சொல்றது. அவங்க எல்லாம் பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க. அதுதான் நம்ம சூழ்நிலை ஆயிடுச்சு. இதுல முழுசா ஏமாந்தவன் பார்த்தா அந்த ஆளும் அந்த ஆளோட குழந்தைங்க 2 குழந்தைங்களும். அம்மா எங்க பாலமுருகனோட குழந்தைங்க. அம்மா ஒன்னும் வரல, அம்மா ஒன்னும் வரலன்னு அதுங்களுக்கு என்ன